பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் உங்களோட கொஸ்டின். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு ஒரு டைம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வர கொஸ்டினோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். A concave mirror has a focal length of 20 cm அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ focal length வந்து concave mirrorனு கொடுத்துருக்காங்க. focal length வந்து 20 cm கொடுத்துட்டு at what distance from the mirror should a 4 cm tall object be placed? ஓகே, அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி, ஓகேவா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு 4 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் a distance of 30 சென்டிமீட்டர் from the mirror. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதா? மிரர்லேருந்து 30 சென்டிமீட்டர்ல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்சோ calculate the size of the image formed அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கிவன் டேட்டால 2 இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று, 4 சென்டிமீட்டர் டாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளவு டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் நம்மளுக்கு 30 சென்டிமீட்டரில் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதிலிருந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது போக வேற என்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா? சைஸ் ஆஃப் த இமேஜும் கேட்டிருக்காங்க. அதாவது HIயும் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கிவன் டேட்டா இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் நம்ம ஆன்சர்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய டைம். நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சால்வ் பண்ணுற ஆன்சரும் உங்கள் ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, எஸ். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகட்டும், நம்ம நோட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிரர், அதுவும் ஒரு கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரராக இருக்கட்டும் இல்லை கான்வெக்ஸ் மிரராக இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன அர்த்தம், என்ன ஆகும் பசங்களா? லென்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரியே மிரர் ஃபார்முலா அப்படிங்கிற ஒன்று இருக்கு. which will be like 1/v plus 1/u is equal to 1/f அப்படின்னு. மிரர்ல R இருக்கா, அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நம்ம ஃபார்முலாலையும் ப்ளஸ் இருக்கணும். ஓகே, அப்போ v அப்படிங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ், u அப்படிங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், f அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மிரர் ஃபார்முலாவை தான். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்னிஃபிகேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. ஒன்று m will be equal to minus of v divided by u, அதாவது டிஸ்டன்ஸை வச்சு எழுதுறது. ஓகேவா, டிஸ்டன்ஸை வச்சு எழுதுறது. இன்னொன்று என்ன ஃபார்முலானா HI டிவைடட் பை H0, அதாவது சைஸை வச்சு எழுதுறது, ஹைட் வச்சு நம்ம எழுதுறது. அப்போ இந்த 2 ஃபார்முலாவுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரணும். ஓகேவா, அப்போ மிரருக்கு இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே மைனஸ் வரணும், மறந்துடாதீங்க. அப்போ m வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 ஆக இருக்கு அப்படின்னா அப்போ சேம் சைஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு அர்த்தம். m வந்து லெஸ்ஸர் தேன் 1 ஆக இருக்கு அப்படின்னா டிமினிஷ்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்டா குட்டியா இருக்கும்னு அர்த்தம். அதுவே m கிரேட்டர் தேன் 1 ஆக இருக்கு அப்படின்னா என்லார்ஜ்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இட் வில் பி என்லார்ஜ்ட். அதுவே m வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜாக இருக்கும். அதுவே m வந்து நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக கிடைக்கும். ஓகே, இது எல்லாம் மட்டும் படிச்சா பத்தாது பசங்களா, இதுல நீங்க சைன் கன்வென்ஷன் படிக்கணும். ஓகே, யாராருக்கு, ஏன்னா கிவன் டேட்டாஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே நீங்க சைன் போட்டு தான் ஃபார்முலால யூஸ் பண்ணணும். ஓகே, கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு நீங்க சைன் போட தேவையில்லை, ஆனா கிவன் டேட்டால இருக்கிறதுக்கு நீங்க சைன் போட்டு தான் ஆகணும். அப்ப இதை எப்படி நம்ம சைன் கன்வென்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம்னா, மிரர் இருக்கிற இடத்துல நீங்க வந்து கோஆர்டினேட் வரீங்க. மிரரை வந்து 0,0ல வச்சுக்கோங்க. அப்ப மேல இருக்கிறது எல்லாமே என்னது? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இதுல நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது நெகட்டிவ் y ஆக்சிஸ், மேல இருக்கிறது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். கரெக்ட். அப்ப நம்ம பாராமீட்டர் எந்த சைடுல இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்க கிவன் டேட்டால சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாமா பசங்களா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
ஓகே எஸ். அப்போ கான்கேவ் மிரர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்கேவ் மிரரில் ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது? ஃபோக்கல் லென்த் இந்த பக்கம் இருக்குது கான்கேவ் மிரரில், ரைட்? அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ ஃபோக்கல் லென்த் என்ன வரும் பசங்களா நம்மளுக்கு? ஃபோக்கல் லென்த் வில் பி நெகட்டிவ், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோம்? ஆப்ஜெக்டும் நம்ம நெகட்டிவ் ஆக்சிஸில் தான் வச்சுருக்கோம், ரைட்? இமேஜ் நம்மளுக்கு எங்க ஃபார்ம் ஆகும்? நெகட்டிவ்லியும் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ்லியும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அடுத்தது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அது எங்க இருக்கு பசங்களா? ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல வச்சிருக்கோம், கரெக்டா? அப்ப இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ். அப்ப கிவன் டேட்டால எல்லாமே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆயிடுச்சா பசங்களா? ஸோ இஸ் இட் டன்? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டரா, ஓகேவா? ஃபோக்கல் லென்த் என்னது நம்மளுக்கு? ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? 30 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபோக்கல் இங்கே இருக்குது அப்படின்னா இமேஜ் இங்கே எங்கேயோ ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டா? அப்போ இமேஜும் எங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு? நெகட்டிவ்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இமேஜும் நம்மளுக்கு நெகட்டிவ் தான். அப்போ சைன் கன்வென்ஷன் இங்கே எழுதணும் அப்படின்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், கரெக்டா? எஸ். ஸோ வர்ற ஆன்சர் நம்ம யூ வந்து நெகட்டிவ்ல கிடைக்கணும், ஹெச் வந்து நம்மளுக்கு எதுல கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஹெச்சும் நெகட்டிவ்ல கிடைக்கணும். ஏன்னா நம்ம கான்கேவ் மிரர் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் கொடுக்கும். அப்போ நம்ம இமேஜ் இந்த பக்கம் இப்படி கீழே இருந்திருக்கணும். அப்போ ஹெச்ஐ வந்து நெகட்டிவ்ல கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பசங்களா சால்வ் பண்ணிடலாமா? அப்போ என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1/v + 1/u = 1/f அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானடா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ பீப்புள் வில் பி கெட்டிங், ரைட்? இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? இமேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? தட் வில் பி -30 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சரும் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஓகேவா? அடுத்தது யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதுறோம் பசங்களா? we can change this as 1/v - 1/f = 1/u அப்படின்னு எழுதலாம், ஓகேவா? 1/u வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 1/v என்னது? 1/v 1/-30 -20 அப்படின்னு கிடைக்கும் 1/u. அப்போ என்ன ஆகும் பசங்களா உங்களுக்கு? what will be happening? So this will be happening, right? இதுதான் நடக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் பசங்களா? let us make it very simple. இது என்ன பண்ணலாம்? v இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம், ரைட்? அப்போ 1/u = 1/f - 1/v அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 1/-20 -1/30. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இங்க? 1/u = -30 + 20 / 600 அப்படின்னு கிடைக்கும். அப்போ -10 / 600. ஸோ தட் வில் பி லைக் u = -60 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ u எங்கே பிளேஸ் பண்ணியிருப்போம்? 60 சென்டிமீட்டரில் பிளேஸ் பண்ணியிருப்போம் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு நெகட்டிவ்ல கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் கரெக்ட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஹெச்ஐ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா -v / u = hi / h0 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், ஓகே? v தெரியும், u தெரியும், h0 தெரியும். ஸோ h0 × -v / u = hi. ஸோ h0 வந்து 4 சென்டிமீட்டர் -30 சென்டிமீட்டர் / -60 சென்டிமீட்டர் hi அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் கேன்சல், 0 0 1s are 2s are. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இது 1s are 2s are. அப்போ ஹெச்ஐக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும் பசங்களா? ஹெச்ஐ வில் பி ஈக்குவல் டு -2 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு என்னது? நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மளோட மிரர் ஃபார்முலா படி, நம்மளோட சைன் கன்வென்ஷன் படி இது கரெக்ட், ரைட்? ஏன்னா இமேஜ் வந்து கீழ் நோக்கி இருக்கு. அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் அதோட ஹைட் இருந்திருக்கும், நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல தான் அதோட ஹைட் இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நார்மல், ரைட்? ஸோ that's it பசங்களா. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ஆஃப் த டே செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ்லாம் மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகே? ஆல் த வெரி பெஸ்ட். லவ் யூ லாட்ஸ். திஸ் இஸ் மீ யோர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர். ரைட்? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டை வந்து ட்ராப் பண்ணிடுங்க, okay? Bye everyone, take care, love you lots.